நேர்களே, தற்போது ஒரு முக்கியமான அவசர அபாய அறிவிப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்மையில் பூ உலகின் நண்பர்கள் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பான பூ உலகின் நண்பர்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் ஆகியோர் நடத்திய ஆய்வரங்கிலே ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அதிர்ச்சி தகவலை தான் தற்போது பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக, முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு காலநிலை எமர்ஜென்சி, கிளைமேட் எமர்ஜென்சி எனும் அவசர நிலைக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம் என எச்சரிக்கை. உண்மையிலேயே பகிர வைக்கும் தகவல் இது, அனைவரும் பதற வைக்கக்கூடிய ஒரு தகவல். அடுத்த நூற்றாண்டில் நடைபெற வேண்டிய புவி வெப்பமயமாதல் அளவு தற்போதே வந்துவிட்டதால் அவசர நிலை என்ற ஒரு மிக முக்கியமான கட்டத்திற்குள் நாம் அனைவரும் நுழைந்திருக்கிறோம். புவியின் இயல்பு நிலையில், இயற்கையின் இயல்பில் உலகம் முழுவதும் தலை கீழ் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறதாம். அதாவது புவியினுடைய இயற்கையான அமைப்பு, இயல்பு நிலையிலே உலகம் முழுவதும் இங்கென்று அங்கென்று இல்லை, எல்லா இடத்திலுமே தலைகீழ் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அபாயம் வரக்கூடிய எச்சரிக்கை என்று கூறுகிறார்கள். நம் கண்ணில் பார்த்து வந்த மலை, கடல், ஊர், பூக்கள் என பல பல அம்சங்கள் நம் முன் இருக்கும் அனைத்துமே பெரும் பாதிப்புக்கு உள்ளாக போகிறது என்ற ஒரு எச்சரிக்கை தகவலை தற்போது கொடுத்திருக்கிறார்கள். கடல் நீர் உட்புகுவது, எரிமலை குமுறுவது, அடிக்கடி புயல், பெரும் மழை, சுனாமி என இயற்கை சீற்றங்கள் அதிகரிக்க உள்ளது, நாம் அனைவரையும் பாதிக்க உள்ளது என்ற ஒரு அவசர அபாய எச்சரிக்கை தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன், எதற்கு, எப்படி என்பது குறித்து தற்போது விலாவரியாக இந்த பிரேக்கிங் செய்தியில் பார்ப்போம். பிரேக்கிங் செய்தி என்பது நம் அனைவருக்கும், ஒவ்வொருவருக்கும், நீங்கள், நான் உள்ளிட்ட அனைவருக்கும், இந்த உலகத்தில் பிறந்து வளர்கின்ற அனைவருக்குமே மிக மிக முக்கியமான செய்தி. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நினைக்க வேண்டும். அப்போதுதான் மிகப்பெரிய மாற்றத்தை, அபாயத்தை தடுக்க முடியும் அல்லது தள்ளி போட முடியும் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. தற்பொழுது நேரடியாக களத்திற்குள் செல்வோம். முதலிலே ஒரு வரைகலை, முதலில் ஒரு ஸ்டிங் வரப்போகிறது. ஓர் அபாய அளவு எச்சரிக்கை என்றதை மக்களுக்கு ஒரு அவசர, அதனால்தான் அவசர என்று குறிப்பிட்டிருக்கோம், ஓர் அவசர அபாய எச்சரிக்கை. அதை பார்க்கலாம். நேயர்களே, தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஓர் அவசர அபாய எச்சரிக்கை. அதாவது 2024ஆம் ஆண்டு, கடந்த ஆண்டு உலகம் இதுவரை காணாத அளவுக்கு மிகப்பெரிய அபாயத்தை எதிர்நோக்கி இருக்கிறது. மிகப்பெரிய அபாயத்தை, அதாவது சாதாரண அபாயம், மிகப்பெரிய அபாயத்தை எதிர்நோக்கி இருந்து அனுபவித்திருக்கிறோம். நாம் அனைவருக்குமே தெரியவில்லை, நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய மாற்றம் கடந்த 2024ஆம் ஆண்டு மிக மிக காலநிலையை பொறுத்தமட்டிலே மிக 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 மோசமான ஆண்டு என்றுதான் கூற வேண்டும். வரலாறு இதுவரை காணாத பேரழிவுகளை எல்லாம் பார்த்த ஆண்டாக இருந்திருக்கிறது. அதாவது 366 நாட்கள் இருந்திருக்கின்றன. இதில் 322 நாட்கள் உலகின் ஏதோ ஒரு மூலையிலே, உலகின் ஏதோ ஒரு மூலையிலே ஏதோ ஒரு பேரழிவு, இயற்கை அழிவு நடைபெற்றிருக்கிறது, இயற்கை சீற்றம் நடந்திருக்கிறது என்பதைதான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த முழு திரையிலே நாங்கள் பார்க்கலாம். முழு திரையில் பார்த்துக்கின்றால் முழுமையான விவரங்களை நாம் பார்க்க முடியும். 366 நாட்களில் 322 நாட்கள் நாம் பாதிப்படைந்திருக்கிறது. அதுவும் இந்தியாவிலே பல இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. 2024 உலகிலே மிகப்பெரிய அளவுக்கு 366 362 நாட்கள் உலக அளவில் பாதிப்பு. இந்தியாவை பொறுத்த மட்டிலே இது நம்முடைய இந்தியன் மீட்டரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன், இந்திய வானிலை ஆய்வு மையம், அவர்கள் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் தான் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் 3472 பேர், 3472 பாதிப்பு என்பது 3422 உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு, 40 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு பயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அளவு மிகப்பெரிய அளவு. இதற்கெல்லாம் காரணம் அந்த வெப்பநிலையின் அளவானது திடீரென உயர்ந்திருக்கிறது. அதாவது அடுத்த 50 ஆண்டுகள் 2100 1.5 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை சராசரியாக உயரும் என்று கணித்திருந்தார்கள். ஆனால் 2024 அந்த 1.5 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை உயர்ந்து விட்டது. யாருமே எதிர்பார்க்கலை. விஞ்ஞானிகள், வானிலை ஆய்வாளர்கள், காலநிலை ஆய்வாளர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஒரு அவசர யுகத்திற்குள் நாம் நுழைந்து விட்டோம். காலநிலை எமர்ஜென்சி, காலநிலை அவசர நிலைக்குள் நாம் நுழைந்து விட்டோம் என்பதை தான் அவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள். 1.5 டிகிரி சென்டிகிரேட் உயர்ந்திருக்கிறது. 1.5 டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் உயர்ந்ததால் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது இந்த விலாவரியாக பார்க்க இருக்கிறோம். ஆனால் இந்த முழு திரையிலே நாம் பார்க்கும் பொழுதே மிக தெளிவாக தெரிகிறது எந்த அளவுக்கு பாதிப்புகள். அந்த அடர்ந்த சிவப்பு நிறம் இருக்கும் இடங்கள் தமிழ்நாடு உட்பட கேரளா, கிட்டத்தட்ட இந்தியாவின் 80-90% இடங்களை நீங்கள் பார்த்தீர்கள். மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு, இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களில் ஒரு இடத்திலே கடல் நீர் உட்புகுவது, ஒரு இடத்திலே
காட்டாற்று வெள்ளம், இன்னொரு பெருமழை, பெருமழை, இதுவரை பெய்யாத அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. பல இடங்கள் நீரிலே மூழ்கி, தற்போது கூட நீங்கள் பார்க்கலாம் வட இந்தியாவில் பல இடங்கள் தண்ணீரிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு மழை எதிர்பார்த்ததை விட அதிகமாக பெய்கிறது.